உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்புக்காக சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்ற நடிகைகள் லதா மற்றும் மஞ்சுளா இருவரும் ஒருநாள் படப்பிடிப்பு முடிந்து வந்ததும் ரூமில் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டனர். உடனே ரூமில் இருந்த இன்டர்காமில் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்தார்கள். அவர்கள் கேட்ட வெனிலா ஐஸ்கிரீம் கிடைக்கவே ஒரு வெட்டு வெட்டினார்கள். இரண்டாவது நாளும் படப்பிடிப்பு முடிந்து வந்ததும் இதே கதைதான். இப்போது ஆர்டர் கொடுத்த ஐஸ்கிரீம் அறைக்கு வந்து சேர்ந்ததும் ஆர்வத்துடன் சாப்பிடத் தொடங்கினார்கள். அப்போது பார்த்து கதவு தட் என தட்டப்பட்டது. திறந்து யார் என்று பார்த்தால் வெளியே நின்று கொண்டிருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதிர்ச்சியடைந்து பயந்து போன மஞ்சுளா மற்றும் லதா உள்ளிட்டவர்கள் அந்த பதட்டத்திலும் ஐஸ்கிரீமை மறைத்து வைத்து விட்டனர். உள்ளே வந்த எம்ஜிஆர், ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் போலிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் இருவர் முகத்தையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் தாங்கள் எதுவுமே நடக்காதது போல் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் எம்ஜிஆர். அவர்கள் இருவரையும் அருகில் அழைத்தார். என்ன லூசுங்களா, நீங்க ரூம்ல இருந்து ஏதாவது வேணும்னு ஆர்டர் கொடுத்தால் அதுக்கான பில் எங்க கிட்ட தானே வரும். எனக்கும் ஐஸ்கிரீம், அதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஒளிச்சு வச்சிருக்கிறத எடுங்க, சேர்ந்து சாப்பிடலாம் என்ற போது அவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுவதில் எங்கள் குழந்தை மனதை தெரிந்து கொண்டவர், அவரும் குழந்தை மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை என்னவென்று சொல்வது? சிக்கு மங்கு சச்சப்பப்பா